உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இப்ப குரு ஜோதிடம் வாயிலாக இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்களை பேச போறோம். இந்த புத்தாண்டு 2025 பிறந்திருக்கிறது. இந்த 2025 உங்களுடைய எல்லாத்துக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துல உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய அன்பான வாழ்க்கை எல்லாமே திருப்திகரமா இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த மாசத்துல ஜனவரி மாத பலனை துல்லியமாக 100% அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி நான் கணிச்சு உங்களுக்கு பலன் சொல்ல இருக்கிறேன். இந்த பலனை கடைசி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கு எது சாதகம் எது பாதகம், சாதகம் இல்லாத விஷயத்துக்கு பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு விருச்சக ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி யாருங்க? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7, 8, 9ஆம் இடத்துல நேச்ச கதியில் இருக்கிறாரு. அந்த நேச்ச கதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பின்னோக்கி ஜனவரி 20ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கே வந்துருவாரு. இது உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றாரே, எப்படி சார் நல்லது செய்வாரா? கரெக்டான கேள்விதான். அதே சமயத்துல உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு வருவது அதாவது திடீர் விபரீத யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதற்கு முன்னாண்ட காலபுருஷ தத்துவத்திலிருந்து எண்ணி வர உங்களுடைய ராசி 8வது ராசி. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அதனாலதான் உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை சொல்ல முடியாமல் வாழ்க்கையை மர்மமாக போய் வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இதுல அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க. அதே சமயத்துல இப்ப உங்க ராசி நாதனும் 8ஆம் இடத்துல நேச்ச கதியில் இருந்தாரு. அப்ப கடந்த மாதம் பூராமே நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. இது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்பி போய் அந்த காரியத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆரம்பிச்சு அது பிளாப் ஆயிருக்கும். அப்ப அதன் மூலியமாக நீங்க எடுத்த முயற்சிகளும் எல்லாமே சரிவாயிருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போய் விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கவிருக்கிறார். இந்த விபரீத ராஜ யோகத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு பணம் ஏதாவது ரூபத்துல கண்டிப்பாக வரும். ஏதாவது ரூபம்னா அப்ப நல்ல வழி கெட்ட வழி இருக்குது. கெட்ட வழியில வரக்கூடிய பணத்தை சொல்ல, நல்ல வழியில உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல இந்த விபரீத ராஜயோகத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான், 9ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதே புதன் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மகரத்துக்கும் போயிடுறாங்க. அப்ப அந்த மகரத்துக்கு போய் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அதாவது மாசம் 15ஆம் தேதிக்கு மேல. அப்ப இந்த புதாதித்ய யோகமும் உங்களுக்கு சிறப்பான அம்சம்தான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியுமா அப்படின்னா வருவதற்கு உண்டான கிரக சூழ்நிலைகள் தான் இப்ப இருக்குது. இது போக உங்களுக்கு சுக்கிரனும் சனியும் இணைவு. சுக்கிரனாகப்பட்டது சுபகிரகம். அந்த சுபகிரகமாகப்பட்டது ஆட்சி பெற்ற சனியோடு இணையும் போது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த சுக்கிரனுடைய இணைவால கண்டிப்பாக உங்களுக்கு சுப பலன்களைத்தான் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது சனி பகவான் கூட இணையணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 வருஷம் ஆகும், 330 நாள் ஆகும். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த சுக்கிர பகவான் சனியோடு இணைவாங்க. அப்படி இணைந்த சுக்கிர பகவானால உங்களுக்கு நன்மைதான். அது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டு உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி கலஸ்தரக்காரகன். அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு கலஸ்தரம் அப்படிங்கிறது என்ன? மனைவி. அப்ப அந்த மனைவி மூலியமாக
நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்ப அந்த மனைவி நம்மளுக்கு வந்து இதற்கு முன்னாண்ட ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு மனஸ்தாபத்தோடு ஒரு மனக்குழப்பத்தோடு இருந்திருந்தாலும் அந்த சுக்கிரன் சனியோடு இணைவதாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பதாலும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா கண்டிப்பாக மனைவி மூலியமாக நல்லது நடக்கும். அந்த மனைவியுடைய பேச்ச விருச்சக ராசிக்காரங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பா கேளுங்க. அப்படி கண்டிப்பாக கேட்டால் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்து இல்ல பல நாள் பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயத்துக்கு முடிவு கிடைக்கும். அவங்க பேச்சு கேளுங்க. இது போக பாத்தீங்கன்னா எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு 40 வயசு இருக்கும் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து கொஞ்சம் சரியில்லாத தொழில். இந்த பீரியட்ல செய்யலாமா? அப்ப அதுல வந்து பார்க்க போனா ஏற்கனவே நிறைய பணம் லாஸ். இந்த பீரியட்ல செய்யலாமான்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் சரியில்லை, நான் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்ப அவங்களுடைய பேரையும் சொல்ல விரும்பல. அதே சமயத்துல அவங்க செஞ்சுட்டு கூடிய தொழிலும் நல்லா இல்லை. இந்த தொழில் வேண்டாம், இந்த தொழில் செய்யுங்கன்னு சொன்ன அதே மாதிரிதான் அவர் செஞ்சிருக்கிறாரு. கண்டிப்பா அவர் முன்னுக்கு வருவார். அதே மாதிரி இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து தொழில்காரகன், உங்களுக்கு தொழில்காரன் ஏன்னா 5, 8, 9, 10 சூரிய பகவான் அந்த தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய சுக்கிர பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த சனி பகவானும் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப சுக்கிர பகவானும் உங்க 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க, அந்த சனி பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான அம்சமான நேரம் உங்களுக்கு. அப்ப இந்த பீரியட்ல நீங்க கடந்த காலத்துல செய்ய முடியாத தொழில்களை இப்ப எடுத்து செய்யலாம். அப்ப வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த பிசினஸ்ல ரொம்ப சிரமமா இருக்குது, இந்த பீரியட்ல அதை செஞ்சீங்கன்னா அந்த சிரமம் குறையும். உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள், ஒரு வியாபாரம் பண்றீங்க, அந்த வியாபாரத்துல ஆட்கள் கிடைக்கணும். ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு ஆளா பண்ண முடியாது. அப்போ உங்க கூட 4-5 பேர் இருக்கணும். அப்போ அந்த வியாபாரம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களும் நல்லா செயல்படணும். அந்த செயல்பாடு இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வியாபாரம் நல்லா இருக்குது, மனைவி ஸ்தானம் நல்லா இருக்குது. அப்ப இந்த பீரியட்ல நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஏன்னா வந்து நீங்க விருச்சக ராசி, உங்களுக்கு அவசர புத்தி, திடீர்னுமே ஒரு காரியம் நடக்கணும், திடீர்னு ஒரு விஷயத்துக்கு முடிவு தெரியணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அதனால இந்த பீரியட்ல நீங்கள் கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. அதே சமயத்துல இந்த கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா, அதே சமயத்துல இந்த 6 மணிக்கு மேல கடன் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை மறந்துடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்ற பாதையில வர முடியாம போனதுக்கும் இதுவும் ஒரு காரணம். ஏன்னா நீங்க வந்து எப்பவுமே வெளிப்படையா ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க, உள் மனசுலயும் நல்லவங்க தான். ஆனா வந்து எதை எப்ப செய்யணும் அப்படின்னு நேர காலம் பார்க்காம செய்யறதுனாலதான் உங்களுக்கு சில அடி விழுகுது. அப்ப உங்களுக்கு வந்து 6 மணிக்கு மேல நீங்க வரவு செலவு பண்ணாதீங்க. அதாவது நீங்க கடன் கொடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் நீங்க கடன் வாங்கறதாக இருந்தா கூட கண்டிப்பாக அந்த ஒரு நாளின் பகல்ல 12 மணிக்கு உள்ள, காலையில இருந்து 12 மணிக்கு உள்ள இந்த பீரியட்ல நீங்க கடன் வாங்குறது உங்களுக்கு நல்லது. அப்ப இதை தவிர நீங்க வந்து வேற மாத்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன். அப்ப அனுச நட்சத்திரத்துல சனி திசையில பிறந்திருப்பீங்க, அப்புறம் புதன் திசை, அப்புறம் கேது திசை. இப்ப கேது திசையில் நடந்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு. அப்ப அந்த கேது திசை காலகட்டங்கள்ல அந்த கேது உங்களுடைய ஜாதகத்துல நல்ல ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வெளிநாடு போவீங்க, கோயில் குளத்துக்கு போவீங்க, ஒரு கோயில இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். இதே கேது பகவான் நல்லா இல்லாம இருந்தாலும் சரி, அந்த கேது பகவானை பாவகரங்கள் பார்த்தாலும் சரி, கண்டிப்பா அந்த கேது தசை உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டுரும். அப்ப குடும்ப வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது, நம்ம கடன் வாங்கினாலும் கொடுக்க முடியாது, கடனை கட்டிடுவோம் நினைச்சுதான் வாங்கியிருப்போம், அந்த கடனை கட்டவே முடியாது. அப்ப கடன் கட்ட முடியாம திக்குமுக்கு ஆடிட்டு இருப்போம். அப்ப இதனால ஊர் விட்டு வெளியில போறது, போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, அப்ப நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து பயப்படுறது, இதெல்லாமே நடக்கும். ஒரு சிலர் ஆகப்பட்டது இப்ப கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிறக்கும் போது புதன் திசை, கேது திசை, அடுத்தது சுக்கிர திசை நடக்கும்.
சுக்கிர திசை ஒருத்தருடைய வாழ்க்கையில சுக்கிர திசை வர்றதே பெரிய விஷயம். அந்த சுக்கிரன் நம்முடைய ஜாதகத்துல ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சுன்னா சூப்பருங்க. நீங்க எவ்வளவு காசு பணம் எவ்வளவு சொத்து நீங்க இழந்திருந்தாலும் இந்த சுக்கிர திசையில அப்படியே அழகா அருமையாக அந்த சுக்கிரனாப்பட்டது படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாரு, நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அதே சமயத்துல அந்த சுக்கிர பகவான் ஏதாவது ரூபத்துல கெட்டு போய் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து காசு பணம் இது எல்லாத்தையுமே இழக்க வைப்பாரு. அது போக மனைவியும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டார். இது பார்க்க போனா இப்ப சுக்கிரதிசை நடக்கிறவங்களுக்கு இப்ப இந்த ஜாதக பிரகாரம் சுக்கிரனாப்பட்டது ஜனவரி 28 உச்ச பலமாகிறாரு. அப்ப கோல்சார் பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்க கடைசி வாரம் அந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் இன்னுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு முதல்லயே அந்த சுக்கிரனாப்பட்ட சனிகோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் தான். அப்ப இதன் மூலியமாக நீங்க கண்டிப்பாக சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தினால நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கோல்சார பலன்களை. ஆனா சுக்கிரதசை நடக்கிறவங்க அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டாங்கன்னா இந்த கோல்சார பலனும் சேர்த்து படிப்படியாக நீங்க முன்னேறி நல்ல சிறப்பான அம்சத்துக்கு வந்துருவீங்க. அப்ப நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை சாதிச்சிருவீங்க. ஒரு சிலருக்கு சுக்கிரதசை நடக்குது, சுக்கிரதசை நடந்துச்சுன்னா வாழ்க்கையில பெரிய பணக்காரனாயிருவோம், செல்வாக்காயிருவோம், செல்வந்தராயிருவோம் அப்படிங்கிறதா நம்ம எல்லாத்துடைய கனவும். ஆனா சுக்கிரதசை நடந்துமே ஒருத்தருக்கு எதுவுமே நல்லது நடக்கல. அப்போ அவங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசை அந்த தசைக்குரிய கிரகம் எங்க இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அருகாமையில் யாராவது ஜோசியர் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் குரு திசையில பிறந்திருப்பீங்க. அதுக்கடுத்து சனி திசை புதன் திசை. இப்ப கேது திசை நடக்கும், இல்லைன்னா புதன் திசை நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த கேது திசை நடக்குது அப்படின்னா அந்த கேது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் பண்ணணும். ஆனா அந்த கேது உங்க ஜாதகத்தை நல்லா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல புதன் திசை உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதன் உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 11ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதி. அந்த புதன் உங்க ஜாதகத்தை நல்லா இருந்தாருன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு தூக்கி விட்டுரும். அப்ப இது போல ஒரு நல்ல தசை நடந்து அதற்கு உண்டான கிரகங்கள் ஜாதகத்துல கரெக்டா அமைஞ்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த குறையுமே இல்லை. அப்ப நமக்கு ஜாதகத்துல ஒரு தசை நடக்குது, அந்த சமயத்துல நம்மளுக்கு எதுவுமே ஏறுக்கு மாறா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, அதற்குண்டான வழிமுறைகளை தேடிக்கோங்க. அதே சமயத்துல இந்த விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு மொத்தமா சொல்றேன், இந்த விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது உப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, அதுல 108 குறுமிளகு போடுங்க. சாயந்தர நேரத்துல உப்பு அந்த மஞ்சள் துணியில கட்டி அந்த குறுமலையும் சேர்த்து கட்டி 9 நாள் வீட்டுல வச்சிருந்து அந்த 9 நாளும் அந்த உப்பையும் அந்த குறுமிளகையும் அந்த மஞ்சள் துணியும் கட்டி வச்சிருக்கிற அந்த உப்பு கட்டி வச்சிருக்கிற அந்த இதை நம்ம கும்பிட்டு வரணும் 9 நாளும். அந்த 9 நாளும் கும்பிட்டு 9ஆவது நாள் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆறு போகுது இல்ல கடல் இருக்குது அப்படின்னா அங்க போயிட்டு எங்களுடைய கஷ்டங்கள் கரைஞ்சு போகும்னு சொல்லி நீங்க அந்த உப்பை கொண்டு கரைச்சிட்டு வந்துருங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கடன், ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை இப்படி இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எனக்கு விருச்சிக ராசி நண்பர்கள் தான் அதிகமான பேர் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸும் நீங்க தான் அதிகமா இருக்கிறீங்க. உங்களுக்கோசரம் இதை நான் துல்லியமாக கணிச்சு ரொம்ப திருப்தியா சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்றதை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.